இப்போது ஒரு ஐபிஓவை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜீபோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய லாகின் போர்ட்டல் யூஷுவல் நீங்கள் எப்பவும் போல் எப்படி நீங்கள் லாகின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லாகின் பண்ணுங்கள். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், 4 டிஜிட் ஓடிபி, உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நீங்கள் இந்த ட்ரேடிங் அப்ளிகேஷன்ஸ்குள்ளார லாகின் பண்ண உடனே அந்த அட்ரஸ் பார்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓன்னு இருக்கு இல்லையா? அந்த ஐபிஓன்ற அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஐபிஓவில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன ஐபிஓலாம் ஓப்பனில் இருக்கோ அந்த லிஸ்ட் அப்படியே அங்கே வரும். ஓகே, இதில் இப்போ நீங்கள் எந்த ஐபிஓ அப்ளை பண்ண போகிறீங்களோ அது மேலே மவுஸை வச்சிங்கன்னா இந்த ஒரு அப்ளை அப்படின்னு அந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஐபிஓவில் என்ன மினிமம் லாட் ஆர் குவான்டிட்டி நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அது அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ப்ளஸ் என்ன கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது எல்லாமே அங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் பிட் ப்ரைஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லை கட் ஆஃப் ப்ரைஸ் பண்ண போகிறோமா அப்படின்னா கட் ஆஃப் ப்ரைஸில் நீங்கள் டிக் போட்டுக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நம்மளே வந்து அந்த யூபிஐ ஐடி, விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை நம்மளே அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம பேக் ஆஃபீஸில் இருந்து. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நான் அந்த டிக் போட்டுட்டேன். இப்போது அங்கே டிக் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே அந்த கண்டினியூ பட்டன் வந்து எனேபிள் ஆகிருச்சு. ஓகே, இப்போ என்னுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14,807. நான் அப்ளை பண்ணக்கூடிய குவான்டிட்டி 67, இதுதான் மினிமம் குவான்டிட்டி. ப்ரைஸ் ரேஞ்ச் 210 to 221. நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால அது மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து அது எடுத்துக்கும். ஸோ இதுதான் அங்கே சம்மரி. ஸோ நான் நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன்னா ஆர்டர் இனிஷியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு அந்த மெசேஜ் வந்துருச்சு இல்லையா? ஸோ இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுடைய அந்த யூபிஐ ஆப் நீங்கள் ஒரு ஐடி கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஐடி எந்த ஆப் ரிலேட்டடானதோ அந்த ஆப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் போயிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ரெக்வஸ்ட் வந்திருக்கும். இப்போ நீங்கள் பைன் லேபோட ஐபிஓ அப்ளை பண்ணதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 14,070 ருபீஸை பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்வஸ்ட். இது உள்ளே போயிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே அப்ரூவ் ஆர் டிக்ளைன் 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணுன்னா அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் யூபிஐக்கான அந்த பின் நம்பரை கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெட்டிங் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இவ்வளோ தாங்க ஒரு ஐபிஓ பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு ஆகக்கூடிய டைம். தேங்க்யூ.